சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார்கள் தருப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் பாட்டிலுக்கு 10 ரூபா கேட்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன். என்ன சிஎம் சார் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாருங்கண்ணா, என்ன சார் மிரட்டுறீங்களா அப்படின்னு. சரியான பதில் கொடுத்துட்டீங்க சார். எதுக்கு சார் இவ்வளோ பிடிவாதம்? முதல்ல அரசியல்னால் என்ன? ஏன் இவ்வளோ போட்டி, பதவி வெறி? 70 ஆண்டு ஆண்டிங்க, சரி ஓகே, மாற்றி தமிழ்நாட்டை ஆண்டிங்க. இப்போ வேறு யாரும் ஃப்ரெஷ்ஷாக மக்கள் ஆசைப்படுறாங்கன்னா ஏன்? அதில் என்ன தப்பு சார்? ஒருவேளை நீங்கள் இந்த 70 வருஷத்தில் சுட்டி வச்சுருக்க 7000 கோடிக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு ஏதாவது பயப்படுறீங்களா சார்? பயப்படுறீங்கன்னா பயப்படணும் சார், நடுங்கணும் சார். கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். 2026 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆட்சி மாறுதா, இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் சீஃப் மினிஸ்டர் பதவியிலேருந்து இறங்க வேண்டிய நிலைமை வருதா தெரியாது. என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? நான் சொல்கிறேன் சார், கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க. பயத்தில் பதட்டத்தில் செயல்படாதீங்க. யாரா இவன் யோசிக்கிறீங்களா? இந்த புழுக்கம் ஏற்பட்டால் மழை வர மாதிரி இந்த நெருக்கடி ஏற்பட்டால் தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும். அண்ட் சிஎம் சார், ஜஸ்ட் பிஃபோர் ஐ ஃபினிஷ், ஒரே ஒரு காஷன் சார். ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்களே சார், திமுக காரனை சீண்டி பார்க்காத, தாங்க மாட்டேன், எங்களுக்கும் எல்லா அரசியலையும் தெரியும், இது மிரட்டல் இல்லை எச்சரிக்கை அப்படின்னு. இந்த லைன்லேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கப்புறமா மிரட்டலை எச்சரிக்கை அப்படின்னீங்கன்னா, அப்போ அரசியல்ன்ற வேர்டோட அர்த்தத்தை நீங்கள் என்னன்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்க சார்? மிரட்டலா, எச்சரிக்கையா சார்? அது சேவை, மக்கள் சேவை சார். சரி, இதெல்லாம் எங்கே உங்களுக்கு தெரிய போகுது. ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க சார், குடும்பத்தோட. நான் தேடுறேன், பிடிக்கிறேன், அரெஸ்ட் பண்ணுறேன், இல்லை விஜய் அண்ணனோட பார்ட்டியில் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க சார். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு யார் பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதத்தில் எலெக்ஷனில் நேர்மையாக நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு தற்காப்புக்காக ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா நாங்கள் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் யாருன்னெலாம் தேடாதீங்க, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களால் என் முடியை கூட தொட முடியாது. என் பின்னாடி எங்கள் அப்பா இருக்கான். நான் நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எனக்கு கெட்டது பண்ணணும்னு நினச்சாலே அவங்க வம்சத்தையே தெரியாமல் அழிச்சிடுவான். அண்ட் இப்போது நீங்களும் உங்கள் குடும்பம் அந்த நிலைமையில தான் இருக்குது சார். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே ஒரு மனுஷனால் மட்டும்தான் இப்போதைக்கு அது முடியும். எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன், அவர் மட்டும்தான் என்கிட்ட நெருங்க முடியும். இப்போது வேறு எவனும் என்னை தொட முடியாது, ஒன்றும் பிடுங்க முடியாது, ஒன்றுமே பிடுங்க முடியாது. இது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் சார். அதனால் சும்மா அவங்களே சுற்றி வந்துன்னு இருக்க முடியாது, சரியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறாங்க. நான் உட்காந்த இடத்துலேருந்து சிங்கிளாகவே உங்களை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க தெரியுமா, மக்களோட இமோஷன்ஸை வச்சு, உணர்ச்சிகளை வச்சு ஒரு விளையாட்டு. அவங்களோட இமோஷன்ஸை சூடுபடுத்தி விட்டு, அவங்கள தெளிவாக சிந்திக்க விடாமல் குழப்பி விட்டு, எங்கள் அண்ணன் நகர முடியாமல் உட்கார வச்சு. சார், நீங்கள் ஆடுற இந்த கேம் யாரை பாதித்தாலும் எங்கள் அண்ணனையும் பாதிக்காது. அவரோட கைடன்ஸ் மூலிமா என்னோட லைஃப்பில் ரியல் லைஃப் ஹீரோவாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிற என்னையும் ஒன்றும் பண்ணாது. சிவதாண்டவம் ஆரம்பம் சார். அதனால் உங்கள் நிதியெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கோங்க சார். எந்த நிதிக்கு எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது. ஏன்னா நீங்கள்
கணக்கு வழக்கே இல்லாமல் நிதியை சேர்த்து வச்சுக்கிறீங்க. நான் சொல்கிறது பணமாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நிதியாக கூட இருக்கலாம். பார்த்துக்கோங்க சார். நண்பா, நான் உன் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் நீ கேட்ட பற்றியா எனக்கு யூனிவர்ஸில் நம்பிக்கை இருக்குது, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு. பதில் வரும் நண்பா. யூனிவர்ஸ் உண்மைதான், கடவுள் உண்மைதான். இது கரூரில் நடந்த மாதிரி சதி இல்லை சார், கடவுளோட விதி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், அண்ணனிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். எங்க என்ன வாங்குவார்? ஊரை. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இதுக்கு மேலே என்னத்தை நான் சொல்கிறது சிஎம் சார்? தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.